ஆர்ஜேவா மக்கள் மத்தியில பிரபலமாகி அதுக்கப்புறம் தமிழ் சினிமால காமெடியனா என்ட்ரி கொடுத்து இப்போ நடிகராகவும் மற்றும் இயக்குனராகவும் வலம் வரவர் தான் ஆர்ஜே பாலாஜி. கிராஸ்டாக் ஷோ மூலமா ரொம்பவே வைரலான இவருக்கு சினிமாலையும் வாய்ப்பு கிடைச்சது. அந்த வகையில தீயா வேலை செய்யணும் குமார், வடகரி, நானூறு ரவுடிதான் மாதிரியான படங்கள்ல நடிச்சது மூலமா அவருக்கு மக்கள் மத்தியில இருந்து நல்ல வரவேற்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் எல்கேஜி, மூக்குத்தி அம்மன் மாதிரியான படங்களோட வெற்றி இவரை ஹீரோவா மக்கள் மத்தியில ஏத்துக்க வழிவகுத்துச்சு. இப்போ ஒரு படி மேல போய் சூர்யாவோட 45வது படத்தை ஆர்ஜே பாலாஜி தான் இயக்க இருக்காரு. இந்த படத்துக்கு ஏர் ரஹ்மான் சார் தான் இசையமைக்கிறாரு. மூக்குத்தி அம்மன் படத்தோட கதையை ஆர்ஜே பாலாஜி தான் எழுதியிருந்தாரு. மக்கள் மத்தியிலையும் அந்த படம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. அதை தொடர்ந்து ஆர்ஜே பாலாஜி சூர்யாவோட 45வது படத்தை இயக்குறதுனால இந்த படம் மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம சொர்க்கவாசல் அப்படிங்கிற படத்திலையும் நடிச்சிருக்காரு. அதோட ரிலீஸ்க்காகவும் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சொர்க்கவாசல் படத்தை ப்ரோமோட் பண்ற விதமா ஆர்ஜே பாலாஜி நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு வராரு. அப்படி கொடுத்த ஒரு இன்டர்வியூல சிவகார்த்திகேயன் கிட்ட அவர் மன்னிப்பு கேட்ட சம்பவத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி சினிமாக்கு வரதுக்கு முன்னாடி ரேடியோ மற்றும் டிவில நிறைய ஷோஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த வகையில அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜீ தமிழ்ல ஒரு ஷோ பண்ணியிருக்காரு. அந்த ஷோ பத்தி பேசும்போது ஆர்ஜே பாலாஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, தீபாவளி ஸ்பெஷலா ஒரு ஷோ பண்ணியிருந்தேன். அந்த ஷோல அவார்ட் ஃபங்க்ஷன்ல ட்ரோல் பண்ற மாதிரியான ஒரு கான்செப்ட். நான் சிவகார்த்திகேயன் ஸ்டேஜ்ல 2 தடவை எமோஷனல் ஆகி பேசினதை இமிடேட் பண்ணியிருந்தேன். ஆனா அப்படி இமிடேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் யோசிக்கும் போது அது தப்பா பட்டுச்சு. சேனல் கிட்ட இதை பத்தி நான் சொன்னேன். ஆனா அவங்க அதை கட் பண்ணாம டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நானே சிவகார்த்திகேயனுக்கு காலர் மெசேஜ் பண்ணி மன்னிப்பு கேட்டேன். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் கூட சிவகார்த்திகேயனும் நானும் இப்ப வரைக்குமே க்ளோஸா தான் இருக்கும் அப்படின்னு செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்ட சம்பவத்தை பத்தி ஆர்ஜே பாலாஜி ஷேர் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி சிவகார்த்திகேயனும் சினிமாக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு ஈவென்ட்ல தளபதி விஜய ட்ரோல் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் நிறைய கண்டனங்கள் வரவே சிவகார்த்திகேயனும் இனிமேல் அந்த தப்பை செய்ய மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்காரு. இதே மாதிரி பிரதீப் ரங்கநாதனும் சினிமால என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி பல நடிகர்களை ட்ரோல் பண்ணி ட்விட்டர்ல போஸ்ட் போட்டிருந்தாரு. அதுக்குமே நான் இப்படி போஸ்ட் பண்ணதெல்லாம் உண்மைதான், அப்ப மெச்சூரிட்டி இல்லாம அப்படி பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருந்தாரு. இப்படி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்போ ஆர்ஜே பாலாஜி சிவகார்த்திகேயன் கிட்ட சாரி கேட்டேன்னு சொல்லியிருக்கிற இந்த வீடியோ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. பலருமே ஆர்ஜே பாலாஜியோட இந்த செயலை பாராட்டிட்டும் வராங்க. சிவகார்த்திகேயன் இப்போ அமரன் படத்தோட வெற்றியை தொடர்ந்து ஏஆர் முருகதாஸ் படத்துல பிஸியா நடிச்சிட்டு வராரு. மேலும் சுதா கொங்கரா, வெங்கட் பிரபு மற்றும் சிபி சக்கரவர்த்தி இயக்கத்திலையும் பேக் டு பேக் படங்கள் நடிக்க இருக்காரு. சமீபத்தில் நடந்த ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் திருமண விழாவில் சிவகார்த்திகேயன் தனுஷை சந்திச்சு பேசினதும் சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.